இந்த அரசியல்லையே நான் திமுகவுக்கு ஓட்டு போடுறேன் தாங்க. திமுகவுக்கு ஓட்டு போடுறேன் தான். அது என்னன்னு தெரியல. எனக்கு எம்ஜிஆர் மேல ஒரு பலிதம் இருந்துச்சு. பலிதம் இருந்ததுங்கிறதுக்கு காரணங்கள் எம்ஜிஆர் காலகட்டத்துக்கு முன்னாடி வரையிலும் எந்த ஒரு எம்எல்ஏவும் எந்த ஒரு அமைச்சரும் இந்த அளவுக்கு கோடிக்கணக்கில் சம்பாரிச்சது கிடையாதுங்க. அது எனக்கு தெரியுங்க. ஏன்னா எங்க ஊர்லயே எங்க இதுல திமுகவுலயே எம்எல்ஏவா நின்னவங்க தோட்டம் காட்ட வித்து புட்டு எம்எல்ஏவா நிற்பாங்க. ஆனா எம்எல்ஏவா இருப்பாரு, ஆனா தோட்டம் காட்ட வாங்க முடியாது. திரும்ப அதே பழைய நிலைமையில தான் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் வர்ற முதலமைச்சர் இப்ப நான் ஓப்பனா சொல்றேங்க. என்ன 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 வேணும்னு இருக்கட்டும், சுவிட்சர்லாந்து இதுல போய் பேங்க்ல போய் பணத்தை போடலாம்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தினது யாருங்க? எம்ஜிஆர் தாங்க கொண்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சாரு. எம்ஜிஆர் தாங்க கொண்டு போய் சுவிட்சர்லாந்து பேங்க்ல போட்டாரு. லஞ்சம் வாங்கறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவார் தெரியுமா? கலைஞர்கிட்டயே கொண்டு போய் எப்பா இதை கொண்டு போய் பாதி பணத்தை அங்க கொடுத்துரு. பாதி பணத்தை இல்ல, அவர் என்ன கேட்கறாரு அதை கொடுத்துரு. நாளைக்கு நான் ஏதாவது ஒண்ணு பண்ணினாக்கா அதுக்கு குறுக்க கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருந்தாருங்கிறது முதல் கொண்டு தெரியுதுங்க. அப்புறம் என்னங்க, எம்ஜிஆர் காலத்துக்கு பின்னாடி தாங்க லஞ்சம் அதிகமாச்சு. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. எனக்கு தெரியுங்க. அண்ணா காலத்துல இருந்து, கலைஞர் காலத்துல இருந்து, எம்ஜிஆர் காலத்துல இருந்து கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா கலைஞர் காலத்து வரையெல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா எம்ஜிஆர் காலத்துக்கு பின்னாடி அதிகமாச்சு.